செய்வார் என்று அவர் தன்னுடைய மாமிசத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அது கேட்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்தது. ஐயோ! இதை கேட்டு மக்கள் எல்லாம் வீணா போகிறார்களே! அ மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே! இந்த ஆண்டவருடைய ரகசியம் தெரியவில்லை என்று சொல்லி நான் கவலைப்பட்டேன். கவலை அடைகிறேன். நிறைய பேர் அப்படித்தான். நிறைய பெரிய பெரியவர்கள் எல்லாம் எல்லாரும் WhatsAppல இன்னைக்கு சோசியல் மீடியாவுல நிறைய போகிறது. அதுல வஞ்சிக்கிற வசனங்கள். வஞ்சிக்கிற வசனம் என்று இல்ல, வசனத்தை வஞ்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக இன்றைக்கு கிறிஸ்தவம் அ தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஒரு விழிப்பு தேவை. இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில விழிப்பும் தெளிவும் என்று ஒரு வகுப்பு நடத்தினேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாதங்களாக அந்த விழிப்பும் தெளிவும் என்ற பகுதியிலே நிறைய காரியத்தை நாம் பார்க்கக்கூடியதா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாம் கடவுளுடைய ஊழியம், பரிசுத்த வேதாகமம் எனும் தலைப்பில் இந்த நாளிலே ஆண்டவருடைய வேதத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். ரைட். இப்பொழுது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை குறித்த ஒரு ஆய்வு தான் நாம் இந்த நாளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி வஞ்சிக்கப்படுகிறோம்? இதை குறித்து வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது. 1 யோவான் நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளதீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இப்படி ஒரு சோதித்தறிகிறீங்களா? யாரும் ஒரு பிரசங்கம் பண்ணினால், யாரும் தீர்க்க தரிசனம் சொன்னால், யாரும் ஒரு ஜெபம் பண்ணினால், யாரும் ஒரு காரியத்தை சொன்னால், ஆண்டவருடைய காரியத்தை சொன்னால், இது எப்படிப்பட்டது என்று பகுத்தறிய முடியுமா? சோதித்தறிய முடியுமா? ஆனா சோதித்தறியும்படியாக வேதம் சொல்லுகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. நாம் அதை கவனிப்பதில்லை. இந்த வசனமும் பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கிறது. அப்ப 2 ஆவிகள் இருக்கிறது. ஒன்று வஞ்சக ஆவி, இன்னொன்று சத்திய ஆவி. இப்ப சத்திய ஆவியா அல்லது வஞ்சக ஆவியா என்பதை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? சும்மா சாதாரணமான ஒரு நபர் கண்டுபிடிக்க முடியாது. வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு நபர் மட்டும்தான் இதை கவனமாய் ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் இதை கண்டுகொள்ள முடியும். என்றால் தேவன் 2 வழிகளை வைத்திருப்பதாக வேதாகமம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல 2 வழிகள் இருக்கிறது. அந்த 2 வழிகளை நாம் கவனிக்க வேண்டும். 2ம் ஒன்றல்ல. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம் என்றால், எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான் என்று போகிறோம். சில பேர் ஜெபத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எல்லா சபைகளையும் தேவனே ஆசீர்வதிங்க, எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்களுடைய கிராமத்தை ஆசீர்வதிங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபம் சரியானதா என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எல்லாரும் அல்ல. எல்லாரும் அல்ல. அப்ப வஞ்சக ஆவி இருக்கிறது, சத்திய ஆவி இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வழி இருக்கிறது, கேட்டுக்கு நரகத்துக்கு போகிற வழி இருக்கிறது. அந்தி கிறிஸ்து இருக்கிறான், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப எல்லாரும் என்ற போக்கு சரியா? எல்லாரும் என்பது சரியா? அப்ப ஏன் நாமல் புரிதல் இல்லாமல், அறிவில்லாமல், வேதத்தை அறிகின்ற அறிவில்லாமல் தானே இப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. சில நேரத்துல நாங்க பார்க்கிறோம், தேவையற்ற ஜெபங்களை செய்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தில் அளப்பாதீர்கள். அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து கருத்தாய் ஜெபித்தான். அப்ப கருத்தான ஜெபம் இருக்கிறது. கருத்தில்லாத ஜெபம் இருக்கக்கூடாது. ஆராதனை செய்கிறோம். ஆராதனையில பலவிதமான ஆராதனை இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ஆராதனைன்னா ஒன்றுதான். எங்க போகிறோம்? ஆராதனைக்கு போகிறோம். அங்க என்ன நடக்கிறது? அங்க ஆராதனை நடத்துகிறார்கள். அங்க என்ன ஆராதனை கூட்டம் நடக்கிறது? 24 மணி நேரம் ஆராதனை நடக்கிறது. 12 மணி நேரங்கள் ஆராதனை நடக்கிறது. ஆனா அது என்ன ஆராதனை தெரியுமா? அது ஆராதனை. அப்ப பாட்டு படிக்கிறார்கள், மியூசிக் வாசிக்கிறார்கள், வசனம் சொல்லுகிறார்கள். இது ஆராதனை நினைக்கிறோம். ஆனா ஆராதனை என்பது நிறைய விஷயம் இருக்கிறது பைபிள்ல. ஆராதனை குறித்து பார்க்கின்ற பொழுது புத்தியுள்ள ஆராதனை இருக்கிறது, புத்தி கெட்ட ஆராதனை இருக்கிறது, வஞ்சிக்கிற ஆராதனை இருக்கிறது, தேவனுக்குரிய ஆராதனை இருக்கிறது. இப்ப 2 வழி இருக்கிறது. 2 கண்கள் எப்படியோ, 2 செவிகள் எப்படியோ, அது போல 2 விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த 2 விஷயங்களை நாம் கவனிக்க தவறுகின்ற பொழுது நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். யோசித்து பாருங்கள். ஆகவே வஞ்சக ஆவியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்னொரு வசனம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், வாசிக்கலாம். உபாகமம்
19வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்கள். உபாகமம் 19:30. தேங்க்யூ ஜீசஸ். உபாகமம் 19 வாரநாடு 19:30 வாசியம் பார்ப்போம். அப்ப 30:19 பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இப்ப என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. பழைய ஏற்பாட்டில கூட உபாகமத்துல இப்படியாய் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவனை தெரிந்து கொண்டால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய உண்மையை தெரிந்து கொண்டு. ஓகே, சரி, அதை எடுத்துக்கொள்ளலாம். சத்தியம்தான். உண்மை என்பது சத்தியம். அப்ப ஜீவன் என்று சொல்வது சத்தியம்தான். வசனம், ஜீவனுள்ள வசனம், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. யாரிடத்துல இருக்கிற நித்திய ஜீவ வசனம்? இயேசு கிறிஸ்துவிடத்துல. இயேசு கிறிஸ்து யார்? சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். அப்ப எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? உலகத்துல நிறைய போதனைகள் இருக்கிறது, நிறைய பாடல்கள் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது, நிறைய சபைகள் இருக்கிறது. இவைகள்ல எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? ரெண்டும் இருக்கிறது. அங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கிறது, அடுத்ததாக ஜீவ விருட்சம் இருக்கிறது. எல்லாம் ஸ்டார்ட்ல இருந்தே வருகிறது. ஆரம்பத்திலிருந்து நாம் இதை கவனிக்க வேண்டும். அவை ஒன்றுமே தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், இப்படியெல்லாம் செய்கிறோம். அதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். திரும்பவும் அந்த வசனத்தை வாசிப்போம். அந்த வசனம் தான் நாம் அடிக்கடி மனனம் செய்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். திரும்பவும் வாசிங்கள். யோவான் 5:39. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ரைட், இப்ப கவனிங்க. அப்ப நாம ஜீவனை தெரிந்து கொண்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஜீவனை தெரிந்து கொண்டு. இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நாம வாக்குத்தத்தம் எடுக்கிறது இல்ல, ஜெபத்துல பயன்படுத்துகிறது இல்ல, பிரசங்கத்துல கவனிக்கிறது இல்லை. அப்ப எந்த வசனத்தை நாம கவனிக்கிறோம்? மாமிச ரீதியான வசனங்கள். வேதம் ஆவிக்குரியதை பற்றி சொல்லுகிறது. ஆவிக்குரிய காரியத்தை கவனிக்கும்படி சொல்லுகிறது. யார் ஆவிக்குரியவன்? ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கிறனால் என்ன? அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வாசிங்கள். மறுபடியும் பிறக்கிற பற்றி இதெல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். நாம் இந்த நாளிலே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். யோவான் 3:3 வாசியுங்கள். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரேத்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப மறுபடியும் பிறக்கிறனால் என்ன? நாம என்ன மறுபடியும் பிறக்கிற எதை நினைத்து கொண்டிருக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், மறுபடியும் பிறந்து விட்டோம். ஞானஸ்தானம் எடுத்தால் எல்லாம் சரி வருமா? மறுபடியும் பிறக்கிறது என்று சொல்வது என்ன? ஞானஸ்தானம் எடுத்துட்டால் மறுபடியும் பிறக்கலாமா? அது அர்த்தமா? அது ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம் தானே தவிர அது நிஜம் அல்ல. அது ஒரு அடையாளம். ரைட், இப்பொழுது கவனிங்கள். அதன் 5வது வசனத்தை வாசிங்கள். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்ப மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆக நாம் அதை மேலோட்டமா ஜலம் என்றதை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அவ்வளவுதான்.
ரைட். இப்ப நம்ம சரித்திரம் முடிஞ்சது, கதை முடிஞ்சது, பரலோகம் போயிடலாம். அப்படி என்றுதான் நான் எல்லாரும் கருதுகிறார்கள். அப்ப ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் திருப்தி அடைந்து கொள்கிறோம். இப்ப ஞானஸ்நானம் அது ஒரு அடையாளம். ஆனால் அதனுடைய நிஜம் என்ன? ஆவியினால் பிறந்து விட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் 2 விஷயத்தை மேலோட்டமா கவனிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றோம், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறோம், பரலோகம் போகலான்னு நினைக்கிறோம். இதுதான் நான் மறுபடியும் பிறந்தது. இப்ப மறுபடியும் பிறந்தது என்றால் அதுக்கான அர்த்தம் என்ன? 6வது வசனம் வாசிங்கள். மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்ப மாமிசத்தினால் பிறப்பது என்றால் என்ன? ஆவியினால் பிறப்பது என்றால் என்ன? இப்ப இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச விஷயம். ஆனா அதை மாமிச ரீதியாகத்தான் அந்த பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். மாமிச ரீதியாகத்தான் அந்த வசனங்களை பார்த்திருக்கிறோம். ஆனா உள்ளுக்கு ஜீவன் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம பார்க்கல. இப்ப நாம் ஆவிக்குரிய ரீதியாக கவனிக்க போகிறோம் இந்த வசனங்கள் இதெல்லாம் கேட்ட வசனம் தான். நாம திருப்தி அடைந்து விட்டோம். ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறோம். இப்ப மறுபடியும் பிறந்துட்டோம். மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன? அந்த 6வது வசனம் தெளிவுபடுத்துகிறது. வாசிங்கள் திரும்ப. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இப்ப நாம அதை மட்டும் மேலோட்டமாய் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்று விட்டோம் என்பதை திருப்தி கொள்கிறோம். அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். ஆனால் இங்கே இருக்கிறது விஷயம். எங்கே இருக்கிறது? 6வது வசனத்தில் தான் விஷயம் இருக்கிறது. அந்த முழு விபரத்தை இங்கதான் அறியலாம். அங்க நாம மேலோட்டமா பார்க்கிறோம் ஞானஸ்நானம், அபிஷேகம், அவ்வளவுதான். ஆனா 6வது வசனம் சொல்லுகிறது, இதை கவனியுங்கள். இன்றைக்கு ஆராய போகிறோம். இந்த 6வது வசனம் சொல்ல, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். சரி, மாமிசத்தில் பிறப்பது ஆவியிலே பிறப்பது என்பதை குறித்து கொஞ்சம் நாம இன்றைக்கு பார்க்க போறோம். ரைட். இந்த மாமிசத்தினால் பிறப்பது என்றால் என்ன, ஆவியினால் பிறப்பது என்றால் என்ன என்பதை கொஞ்சம் நாம இன்றைக்கு இதெல்லாம் நாம் ஆராய வேண்டும். மாமிசத்தை இந்த வார்த்தைகளை நாம் மாமிச ரீதியாகத்தான் கவனித்திருக்கிறோம். ஆனா ஆவியின் ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கவில்லை. ரைட். இப்பொழுது கவனிக்கலாம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு தருகிறேன். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இப்ப கவனியுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் விவரத்தை பார்க்க போறோம். இதெல்லாம் வாசித்த வசனம் தான். ஆனா அதெல்லாம் நாம அந்த ஆழமாய் பார்க்கவில்லை, மேலோட்டமாய் பார்க்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அதாவது யோவான் 3:6 யோவான் 1:13 ஒரே விஷயத்தை சொல்ல வருகிறது. என்ன ஒரே விஷயத்தை சொல்ல வருகிறது? மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். 13வது யோவான் 1:13 சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். அப்படின்னா மாமிசத்தில் பிறப்பது எப்படி என்பதை இந்த 13வது வசனம் தெளிவுபடுத்துகிறது. மாமிசத்துல பிறப்பண்டால என்ன? புருஷனுடைய வித்தினால் பிறப்பது, மனிதனுடைய வித்தினால் பிறப்பது. அதான் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மாமிசத்தில் பிறக்கின்ற பிறப்பு என்ன? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து பெறப்படுகின்றதுதான் மாமிச பிறப்பு. ஒரு மனிதனுக்கு பிறக்கின்ற ஒரு பிள்ளைதான் மாமிசத்தின் பிறவி. அவ அந்த மாமிசம் எப்படி பிறக்கப்படுகிறது? மாமிசத்தின் பிள்ளை எப்படி பிறப்பிக்கப்படுகிறது? ஒரு மனிதனுடைய, ஒரு ஆணினுடைய வித்தும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் இணைந்து ஒரு மாமிசத்துக்குரிய பிள்ளையை பெற்றெடுக்கிறது. ஒரு மாமிசத்துக்குரிய பிள்ளையை பெற்றெடுக்கிறது. அப்ப ஒரு வித்து தேவையா இருக்கிறது, ஒரு விதை தேவையா இருக்கிறது. இது மனிதன் மாத்திரமல்ல, பயிர் வகைகள், மரங்கள், மரம் செடி கொடிகள் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு வித்து இருக்கிறது. ஒரு தேங்காயை பறிக்கின்றோம் என்றால் தென்னை மரத்தோட தேங்காயினுடைய வித்தை உற்பத்தி செய்துதான் ஒரு மரத்தை
உருவாக்கி தேங்காயை பறிக்கின்றோம். ஒரு மாங்காயை பறிக்கின்றோம் என்றால் ஒரு மாங்காயினுடைய ஒரு வித்து, ஒரு விதை, அதை போட்டுதான் மாமரம் முளைக்கின்றது. அதுபோலதான் நெல்லோ அல்லது பயறுகளோ பயிர் வகைகளோ எல்லாம் அப்படித்தான் வருகிறது. ஒரு வித்து இல்லாமல் எதுக்குமே முளைப்பிக்கப்படாது, எதுக்குமே பிறக்கப்படாது, பிறப்பிக்க முடியாது. அப்ப மாமிசத்தின் பிறப்பு என்பது என்ன? மனிதன் அதைத்தான் 13 தெளிவாய் சொல்லுது. அவர்கள் இரத்தத்தினாலாவது, அப்ப இரத்தத்தினாலே பிறக்கிறார்கள். என்ன இரத்தம்? தாய் தகப்பனுடைய இரத்தம். மாமிச சித்தம். அப்ப யார் இந்த மனித பிறவி? இது மாமிச சித்தம். ஒரு 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 பெண், ஒரு ஆணுடைய விருப்பம். அடுத்தது என்ன? புருஷனுடைய விருப்பம். ஆனா இதுதான் மாமிச பிறவி. ஆனா ஆவிக்குரிய பிறவி என்பது அப்படி பிறப்பதல்ல என்பதை 13வது வசனம் சொல்லுகிறது. அதுல கடைசி பகுதியை பார்த்தால் தேவனால் பிறந்தவர்கள். அப்ப தேவனால் பிறப்பதற்கு என்ன தேவை? ஜலத்தினால் ஆவியினால் என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? தண்ணியில போய் மூழ்கிறோம், அப்புறம் கையை தட்டி அபிஷேகம் பெற்றுக்கொள்றோம், விஷயம் முடிஞ்சது, நம்ம பிறந்துட்டோம்னு நினைக்கிறோம். வித்து இங்க பாருங்க, தண்ணியில பிறக்கிறது இல்ல, அபிஷேகத்தினால் பிறக்கிறது இல்ல, வித்து தேவை. வித்து தான் ஒரு மனிதனை பிறப்பிக்க பண்ணுகிறது. எதையுமே முளைப்பிக்க பண்ணுகிறது, பிறப்பிக்க பண்றது வித்து. வித்து இல்லாமல் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது. அவன் ஞானசானம் பெற்றது வித்தா? அபிஷேகம் பெற்றது வித்தா? இல்ல. வித்து என்பது என்ன? கவனிப்போம். வித்து என்றால் என்ன? அப்ப இந்த வித்தினால நீங்கள் பிறக்க வேண்டும். எந்த வித்து? வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே. Thank you, Lord. 23வது வசனத்தை வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப ஞானசானம் என்பது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டது சரியான அர்த்தமா? இந்த வார்த்தையின்படி அது ஒரு அடையாளம். ஆனா உண்மையாய் ஜெனிப்பிக்கப்படுவது எது? தண்ணியில போய் முழுகி எடுத்துட்டா போல நாம மறுபடியும் பிறந்துட்டோமா? மறுபடியும் பிறகு என்ன தேவை? ஒரு முதல் பிறப்புக்கு என்ன தேவை? வித்து. மறுபடியும் பிறகு என்ன தேவை? அதுக்கும் வித்து தான். கவனிக்கிறீங்களா? அப்ப எந்த வித்தினால் நாம பிறக்க முடியும்? மறுபடியும் அழிவுள்ள வித்தினால் அல்ல, அது மனுஷனுக்குரிய வித்து. என்றைக்கும் நிலைநிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மறுபடியும் பிறக்கிற அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னம்மா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய. இப்ப சரி, ஓகே, அது வசனம் ஓகே, அது சரி. இப்ப நான் கேட்கிறேன், மறுபடியும் பிறக்கிறேன்னா என்ன அர்த்தம் என்று கேட்கிறேன். அது சரியான அர்த்தம் என்ன? தேவனுடைய வசனத்தினாலே மறுபடியும். தேவனுடைய வசனம் தான் ஒருவரை ஆவிக்குரிய மனிதனாய், பிள்ளையாய் உருவாக்குவது. எத்தனை பேரு புரியுது? ஆமென். ஞானஸ்நானத்தை எடுத்து விட்டோம் என்பதற்காக நாம் மறுபடியும் பிறந்தோம் அல்ல. அதுல ஒரு அபிஷேகம் பெற்று விட்டோம் என்பது மறுபடியும் பிறந்தோம் அல்ல. இது இன்றைக்கு நடக்கிறது. அநேகமான கிறிஸ்துவ சபையில ரெண்டும் நடக்கிறது. ஆனா என்ன நடக்கல? கடந்த நாட்கள்ல வல்லமையா என்னது வாழ்க்கையா, வல்லமையா வாழ்க்கையா என்ற ஒரு தலைப்புல நிறைய சத்தியங்களை நான் அறிவித்தேன். அப்ப இன்றைக்கு எல்லாரும் வாழ்க்கையில வல்லமைதான் முக்கியம் நினைக்கிறார்கள், வாழ்க்கை முக்கியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். என்ன, வல்லமை பெற்றுவிட்டால் பரலோகம் போய்விடலாம், அபிஷேகம் பெற்றுவிட்டால், ஞானஸ்நானம் பெற்றுவிட்டால் பரலோகம் போய்விடலாம் நினைக்கிறார்கள். இங்கேதான் கவனத்தில் கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள். இங்கே கவனிக்க வேண்டும், அழிவில்லாத வித்து பரிசுத்த வேதாகம எழுத்து தேவனுடைய வசனம். இந்த வசனத்தினால பிறந்தால் மனிதன் மறுரூபமாக்கப்படுவான்.
மாமிச மனிதன் ஆவிக்குரிய மனிதனாக மாற்றம் அடைவான். எப்பொழுது? ஏன் இன்றைக்கு திருச்சபைகளில மாற்றம் அடையவில்லை? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், வல்லமை வரங்களை பெற்றிருக்கிறார்கள், அபிஷேகங்களை பெற்றிருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரவில்லை? தேவன் இதை எதிர்பார்க்கின்றார். வாசிக்கலாம், ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் இதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்ப நாம சபையில விசுவாசியா இருந்து கொண்டு, ஊழியர்களாய் ஊழியக்காரியா இருந்து கொண்டு என்னத்தை சிந்திக்கிறோம்? வசனம் வாசிக்கிறோம், ஆராதனைக்கு போறோம், ஜெபிக்கிறோம், அபிஷேகங்களை பெற்றுக்கொள்கிறோம், ஞானஸ்நானம் பெறுகிறோம். இது மட்டும்தான் ஆவிக்குரிய சிந்தைன்னு நினைக்கிறோம். இது சில அடையாளங்கள். ஆனால் அடையாளத்தை வைத்துக்கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளை என்பது என்ன? மறுரூபமாக்கப்படுதல். உள்ளான மனிதன் மறுரூபமாக்கப்படுதல். இப்ப இதெல்லாம் மாமிசத்துக்குரிய மனிதனுக்கு தான் இதையெல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய மனிதன் யார்? தேவன் நமக்கு தந்த உள்ளான மனிதன், ஆத்துமா. இந்த ஆத்துமா அந்த ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்றால், இந்த ஆத்துமா ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆத்துமா ஆகாரம், தேவவசனம், சத்தியம். சத்தியத்தினால் பிறக்க வேண்டும். இயேசு சொன்னார். இயேசுவை கேட்டார்கள், நீ ராஜாவா என்று கேட்டார்கள். பிலாத்துவினுடைய விசாரணையிலே கடைசி வரை பிடிபடுகின்ற பொழுது, அந்த பிடித்து கொண்டு போன பொழுது, நீ ராஜாவா என்று கேட்டார். ஆம், இயேசு சொன்னார், ஆம், நான் ராஜா தான். இப்ப ராஜாவென்ற கோணம் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? உலக பிரகாரமான ராஜாவை அவரை பார்க்கிறார்கள். இங்கேதான் நம்முடைய வசனத்தினுடைய பார்வை, ஆவிக்குரிய பார்வை இப்படிதான் இருக்கிறது. பாருங்கள், 5 அப்பம் 2 மீன்கள் பல ஆயிரங்களுக்கு அவர் போஷிக்க கொடுத்தார். உடனே மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த பார்வை தான் இவர்கள். என்ன மாமிச ரீதியான ராஜான்னு நினைக்கிறார்கள். அடுத்து நீங்கள் பாருங்கள், இயேசு ராஜாவாய், இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிறந்திருக்கிறார் பெத்லகேமிலே என்று அறிவிக்கப்பட்ட போது இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? ஏரோதினுடைய அரண்மனைக்கு தேடி போனார்கள். அப்ப இயேசுவை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ஏன் இயேசுவை ஏரோது கொலை செய்ய எத்தனித்தான்? ராஜாவாய் பிறந்திருக்கிறார். அப்ப இவர் எந்த ராஜா? ஏரோதை தள்ளி விட்டுட்டு ஏரோதுடைய அரண்மனையில் அரசாட்சி செய்ய வந்த ராஜாவா? இவர் யார்? அப்ப இவரை எப்படி, எந்த கோணத்திலே ராஜாவாய் பார்க்கிறார்கள்? ரெண்டு பார்வை இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய பார்வை, இன்னொன்று மாமிசத்துக்குரிய பார்வை. அப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுத்ததா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றதா இருக்கலாம், வல்லமை வரங்களா இருக்கலாம், பிரசங்கம் ஆராதனைகளா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள மாமிசமும் கலக்கப்படுகிறது. அப்ப ஆக மாமிசத்தை மட்டும் கவனத்தில் எடுக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை கவனத்தில் எடுப்பதில்லை. அப்ப இயேசு எந்த ராஜா? பிலாத்துக்கு தெளிவாய் சொல்லுகிறார், ஆம், நான் ராஜா தான், ஆனால் நான் சத்தியத்தை சொல்ல வந்த ராஜா. சத்திய வாசகன் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். சத்தியம் என்றால் என்ன? வார்த்தை. ஏன் அந்த சத்தியம் எதற்கு தேவை? ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும்? இப்ப இந்த மாமிச பிறவியில இந்த உலகத்திலே வாழலாம், ஆனா மறுபடியும் பிறந்தாதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய அரசாட்சியிலே வாழலாம். அப்ப தேவனுடைய அரசாட்சிக்கு போக வேண்டும் என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் தேவனால் பிறக்க வேண்டும். திரும்ப வாசிங்கள், யோவான் 3:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். யோவான் 3:6. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனம்.
மாமிசத்தினால் பிறப்பது மாமிசத்துக்கும், ஆவினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப ஆவியினால் பிறப்பது என்றால் என்ன? ஆவியினால் பிறப்பதற்கு ஒரு வித்து தேவை. எதுக்குமே பிறக்க வேண்டும் என்றால், உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்றால், அது மரம், செடி, கொடியா இருக்கலாம், பயிர் வகைகளா இருக்கலாம், அல்லது மனிதனா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் வித்துல தான் உருவாக்கப்படுகிறது. வித்து தான் உருவாக்குகிறது. இப்ப ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் போய் தண்ணியில குளிச்சுட்டா குழந்தை பெற்று எடுத்துடலாமா? யோசித்து பாருங்க. போய் குளத்துல போய் ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்தா பிள்ளை பெற்று எடுத்துட முடியுமா? இல்ல, வித்து தேவை. அதுபோல நாம ஞானசானம் எடுத்துட்டா பிள்ளை மறுபடியும் பிறந்துட்டோம்னு சொல்ல முடியுமா? வித்து தேவை. வித்து என்பது என்ன? 1 பேதுரு 1:23 படி, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிலைநிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே, மறுபடியும் பிறந்தீர்களே என்று சொல்லப்படுகிறது. அப்ப எதுல பிறக்கணும்? வசனத்துல பிறக்கணும். வசனமாகிய வித்து நமக்குள்ள வர வேண்டும். அவ இன்றைக்கு வசனம் புறந்தள்ளப்பட்டு, வசனம் இன்றைக்கு சபைகளிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வசனத்தை ஏறி மிதிச்சு உலக்கி மனுஷன் மாமிசம் மேல நிக்குது. சத்தமும் கதறுதலும் உலக பிரகாரமான அல்லது வெளியரங்கமான மாமிசத்துக்குரிய என்னது சடங்காச்சாரங்களும் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? ஆவிக்குரிய காரியம் எண்ணப்படுகிறது. இதைத்தான் யூதர்கள் செய்தார்கள். இதை குறித்து தான் வேதாகமம் எச்சரிக்கிறது. வாசியுங்கள். மாற்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். அப்ப இல்லாத ஒன்றை தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லவில்லை. ஏசாயா கிட்டத்தட்ட நாம் இப்ப வாழ்கின்ற இந்த சமகாலத்திலிருந்து ஏசாயா வாழ்ந்த காலப்பகுதியை பார்த்தால் கிட்டத்தட்ட 2650 வருடங்கள் ஆகிறது. 2650 வருடங்களுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. என்ன உரைக்கப்பட்டது? இப்பொழுது வாசித்தம் என்ன உரைக்கப்பட்டது? மாய்மாலம் நடக்கும். மாயக்காரர் என்றால் என்ன? நடிப்பார்கள். மனுஷருடைய உபதேசங்களை கற்பனைகள் என்று சொல்லுவார்கள். ஆனா தேவனுடைய கற்பனைகளை புறந்தள்ளுவார்கள். தேவனுடைய வார்த்தைகளை தள்ளி விடுவார்கள் என்று அன்றைக்கு சொன்னத அங்கே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு பின்பு, 650 ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது 2025 ஆண்டுகளுக்கு முன்பு மாற்கு 7:7 இயேசு கிறிஸ்து சொன்னது பதிவாகி இருக்கிறது. இன்றைய காலத்துல நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆதியில் இருந்த பிசாசு இன்னைக்கு இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? ஆதியில மனிதனை வஞ்சித்த பிசாசு இன்றைக்கு வஞ்சிக்க மாட்டான்னு சொல்ல முடியுமா? ஏன் இதை நீங்கள் கவனிப்பதில்லை? ஒரு இரண்டு நாட்டவர்களும் அதாவது யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொன்னால், குறிப்பா எடுத்துக்கொள்வோம் உக்ரைன் ரஷ்யா யுத்தம், இதை எடுத்துக்கொள்வோமே. இப்ப உக்ரைன்லையும் யுத்த வீரர்கள் இருப்பார்கள், ரஷ்யாவிலையும் யுத்த வீரர்கள் இருப்பார்கள். இந்த யுத்த வீரர்களுக்கு முதலாவது பயிற்சி கொடுப்பார்கள், சரியான உடற்பயிற்சி கொடுப்பார்கள். அடுத்தது அவருடைய அறிவுக்காக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எதிரிகளுடைய தந்திரங்களையும் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்ப நீங்க இப்படி இந்த ரூட்ல போனா அவன் அந்த ரூட்ல வருவான். ஆகவே எதிரிகளுடைய வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம எதிரிகளுக்கு எச்சரிக்கையா இருந்து நாம் நம்முடைய உயிரை காப்பாற்ற முடியும், நம்முடைய தேசத்தை காப்பாற்ற முடியும் என்று எல்லா இராணுவ உபாயங்களையும் பார்த்தால் அவர்கள் முதலாவது என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? தேசத்தை பற்றிய பற்றுதலையும் சொல்லிக் கொடுப்பார்கள். அடுத்தது எதிரியினுடைய தாக்குதல் என்ன,
எதனுடைய நுட்பம் என்ன, அவருடைய பலம் என்ன, அவருடைய பலவீனம் என்ன என்பதையும் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனா இன்றைய கிறிஸ்தவம் இயேசுவை மட்டும் தெரிகிறது, ஆனா இயேசுவுக்கு எதிரான அந்தி கிறிஸ்துடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்ள தவறுகிறது. இதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இல்லாட்டி முழு உலகமும் இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறி இருக்கும். முழு கிராமமும் கிறிஸ்தவங்களா மாறி இருக்கும். ஏன்? நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளை நிற்கும். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் என்றால் எதை வைத்து நாம் பெற்று பிள்ளைகள் என்று சொல்ல முடியும்? வித்து நமக்குள்ள இருக்க வேண்டும். வித்தினால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். சத்தியத்தினால் நாம் பிறந்திருக்க வேண்டும். இயேசு சத்தியத்திலே பிறந்தவர். இயேசு மாமிச வித்தினால் பிறக்கவில்லை. இயேசுடைய பிறப்பே எங்களுக்கு முன்னறிவித்தல் கொடுக்கிறார். அதையும் மாமிசத்துல தான் பார்க்கிறோம். அதையும் சாப்பாடு, கிறிஸ்துமஸ் என்றால் உடை, கொண்டாட்டம், விழாக்கள் இதுகளை வைத்துக்கொண்டு அங்கேயும் மாமிசம் தான் போகிறது. ஆவிக்குரிய ரீதியில பார்க்கறதில்லை. இயேசு எப்படி பிறந்தார்? கன்னிமரியாளுடைய வயிற்றில பிறந்தார், தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எப்படி கன்னிமரியாளுடைய வயிற்றிலே இயேசு உற்பத்தி ஆனார், உருவாக்கப்பட்டார்? வார்த்தை, தேவதூதன் வார்த்தை அறிவித்தான். மரியாளே, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய். இது வார்த்தை. மரியாளுடைய கணவனாகிய யோசேப்புக்கு பிறந்தது அல்ல இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆவியினால் பிறந்தார். அதைத்தான் எங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் ஆவியிலே பிறக்க வேண்டும். வார்த்தை, வார்த்தை மரியாளுடைய வயிற்றிலே கருவுற்றது. வார்த்தையாகிய வித்து, யோசேப்புடைய வித்து அல்ல. ஆமென். அப்படி என்றால் நானும் நீங்களும் எதிலே பிறக்க வேண்டும்? சொல்லுங்க. வார்த்தையினால். சும்மா ஞானசானத்தை எடுத்துட்டு எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கலாமா? ஊழியம் செய்தால் மட்டும் பரலோகம் போக முடியுமா? அபிஷேகம் பெற்றால் பரலோகம் போக முடியுமா? வல்லமை வரங்கள் இருந்தால் பரலோகம் போக முடியுமா? இதற்குத்தானே திரும்பவும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7:22 வாசிங்க. மத்தேயு 7:22. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆமென். இப்ப என்ன நடக்குது? ரைட், தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டால் முடிந்து விட்டதா சரித்திரம்? பிசாசுகள் திறத்தினால் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவுற்றதா? அற்புதங்களை செய்து ஊழியம் செய்தால் எல்லா வாழ்க்கையும் நிறைவுற்றதா? முடிஞ்சுதா கதை? இல்ல. இப்ப என்ன நடக்கிறது? அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென். இப்ப என்ன நடந்தது? அப்ப ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்து பேய் துரத்தி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னால் பரலோகம் போக முடியுமா? இதா ஏற்றுக்கொள்வாரா? தேவன் ஏற்றுக்கொள்வாரா? ஆனா இன்றைக்கு எது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது? இவைகளுக்கு மட்டும்தான். பேய் துரத்துறது, அபிஷேகம் பெறுறது, எல்லாம். ஆனால் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. கிறிஸ்துவை போல வாழணுமே. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதாகுதா? இல்ல, பழைய குணம்தான். இடமாற்றம் செய்திருக்கிறது, மதமாற்றம் செய்திருக்கிறது, மனமாற்றம் செய்யவில்லை. யோசித்து பாருங்கள். அப்ப நாம் எங்க இருக்கிறோம்? எதை கவனிக்க வேண்டும்? எதுல பிறக்க வேண்டும்? வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளே. எப்படி நாம் முழுமையான ஒரு கிறிஸ்துவத்தை கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்துவை எப்படி முழுமையை அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதுதான். ஆனா வேதத்தை ஆராய்வதில்லை. மொட்டையா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்றது. இந்த காலண்டர், இந்த பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் பாதிதான். நம்ம அழகுக்காக வச்சிருக்கிறோம்.
இல்ல அழகு சாதனை பொருளாக இன்றைக்கு வசனம் இருக்கிறது. வசனம் அழகு சாதன பொருளா? இல்ல, அது ஜீவன் உள்ளது. அது கருக்குள்ள பட்டயம். அது கிரியை செய்கிறது. சும்மா வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பாதியை மட்டும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்தமாக்கும், ஓகேயா, முடிஞ்சதா கதை? அது சொல்லி ஜெபம் பண்ணா சரியா வந்துருமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஓகே, பாதி வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். இதுதான் பாதி வசனம் சொல்லி முழுமையா இந்த மக்களையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்த முடியாமல் இந்த பாதி வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி பாதி வசனம் தான் வாயில இருக்கு. ஏன் முழுமையா அந்த வசனத்தை படித்தால் என்ன? இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முழுவதாக வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். இது முழுமையான வசனமா? இல்ல. முழுமையான ஒரு வசனத்தை பார்த்தால் அதுல 3 உரைகள் இருக்கிறது. முக உரை, பொருள் உரை, முடிவுரை. அப்ப 3ம் சேர்ந்ததுதான் ஒரு செய்தி. ஏதாவது ஒரு உரையை மட்டும் எடுத்துக்கொண்டு என்ன செய்வீங்க? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம் செய்யும். இது எப்படி இருக்கு இந்த வசனம்? இதை முழுமையா சொல்லாமல் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்தமாக்க வேண்டாம். என்ன செய்கிறோம்? நாங்க யாரோட இணைஞ்சிருக்கிறோம்? இது வசனத்துக்கு எதிரானவர்களா இருக்கிறோம். ஆனா வசனத்தை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வசனத்துக்கு எதிரானவர்களாய் செயல்படுகிறோம். இது இங்க என்ன நடக்கிறது? 1 யோவான் 4:1 படி பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். 2 ஆவிகள் இருக்கிறது. இப்ப 2வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கைப்படாத எந்த ஆவியும் தேவனால் மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த அறிக்கை பண்ணுகிற ஒரு சத்தியம் என்னன்னு உங்களுக்கு கடந்த நாட்களில் பார்த்தோம். அறிக்கை பண்ணுவது என்ன? ஒப்புக்கொள்வது. அதான் சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு. ஒப்புக்கொள்வது, இயேசுவின் உபதேசத்தை ஒப்புக்கொள்வது. இயேசுவின் உபதேசத்துக்கு விரோதமா அந்தி கிறிஸ்துவின் உபதேசம் இருக்கிறது. அப்ப இதைத்தான் இங்கே வேதத்திலே காண்கிறோம். அப்ப நாம் மேலோட்டமாய் பார்ப்போம் என்றால் பிசாசும் இயேசுவை அறிக்கை செய்கிறது. நீங்கள் வேதத்தில் நிறைய ஆதாரம் இருக்கிறது. பிசாசு வேதம் தெரியும். பிசாசுக்கு அற்புதம் செய்ய தெரியும். பிசாசுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியும். சில பேர் பிசாசுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியான்னு சொல்லுகிறார்கள். வாசிங்கள், பிசாசை குறித்து தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 16:13 வாசிங்கள். வெளிப்படுத்தல் 16:13. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். ஆமென். சரி, அதுல என்ன இருக்கு? கள்ள மிருகம், தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளை. ரைட். அந்த ஆவி வந்து என்ன செய்கிறது? கீழே அடுத்த வசனம் வாசிங்கள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பரலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளிலும் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அதுல என்ன அடையாளம் ஒன்று பார்க்கிறோம்? அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவி. அற்புதம் செய்யும் ஆவிகள். கவனிக்கிறீங்களா? இப்ப அற்புதம் செய்தா பின்னால போயிருவீங்களா? இன்னைக்கு அதானே பின்னால போறோமே. ஏன் பின்னால போறோம்? தீர்க்கதரிசனம் சொன்னா பின்னால போயிடுறோமே. ஏன் போகிறோம்? சரியான சத்தியம் தெரிந்தவர்கள் இப்ப இதுக்கு பின்னால போக மாட்டார்கள். வேத வசனமாகிய வித்தினால் பிறந்தவர்கள் ஒரு நாளும் போக மாட்டார்கள். அற்புதம் முக்கியம் அல்ல, தீர்க்க தரிசனம் முக்கியம் அல்ல, தேவனுக்காக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை முக்கியமானது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க?
ஹலோ, ஆமென் ஆமென் ஆமென். நாம கடைசியா மரித்த பிறகு நம்முடைய ஆத்துமா தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறணுமா இல்லையா? நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போகணுமா இல்லையா? பேய் ஓடாட்டி பரவாயில்ல, நீ பாருங்க, நோய் குணமாகாட்டி பரவாயில்ல, தீர்க்கதரிசனம் சொல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு நித்திய ராஜ்யம் வேணும். பாருங்க, யாருக்குமே அது விருப்பம் இல்லையே. ஆமென். ஆமென் ஆமென். இப்ப இன்னும் தேவை என்ன? பேய் ஓடணும், நோய் குணமாகணும், அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விஷயத்தில் என்ன பார்த்தோம்? மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசி வாயிலும் தவளை கொப்பான ஆவிகள் வந்தது. அந்த ஆவிகள் வந்து என்ன செய்கிறது? அற்புதங்களை செய்கிறது. அவ எந்த ஆவி அற்புதம்? இயேசு அற்புதர் தான். இங்க பாருங்க, இயேசு நோய்களை குணமாக்குறவர் தான். கவனிக்கிறீங்களா? அது அது இல்லை என்று நான் போதிக்கவில்லை, இருக்கு. அப்ப இயேசுவும் அற்புதம் செய்யறார், பிசாசும் அற்புதம் செய்து. எது இயேசுவினுடைய அற்புதம், எது பிசாசுடைய அற்புதம் தெரியுமா? இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். தெரியுமா உங்களுக்கு? இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப எல்லா சபையும் உண்டு, எல்லா கூட்டமும் உண்டு, எல்லா கூட்டத்துக்கும் நாங்க போவோம், எல்லாத்துக்கும் தலையை கொடுப்போம், எல்லா தீர்க்க தரிசனையும் கேட்போம், எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வோம். அவ வஞ்சிக்கிற ஆவி இருக்கே, என்ன செய்ய போறீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த வஞ்சிக்கிற எங்க போகிறது? நரகத்துக்கு போறது. அப்ப நரகத்துக்கு போறது, அதுக்கு பின்னால நாம போகலாமா? அதுக்கா இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினார்? இவ்வளவு தூரம் நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பைபிள் படிச்சு உபவாசம் இருந்து காணிக்க தசவாங்கள் கொடுத்து அடுத்து எத்தனையோ கூட்டங்களுக்கு நாம் போய் உபவாசங்கள் இருந்து நரகத்துக்கு போவதற்கு அதெல்லாம் செய்கிறோம். ஹலோ, ப்ளீஸ் ஆன்சர், சொல்லுங்க. ஊழியம் செய்கிறோம், எத்தனை அவமானம், இந்த கஷ்டம், கவலை, கண்ணீர், தோல்வி, இவ்வளவெல்லாம் செய்கிறோம். எதற்கு? எதற்கு? எதற்காக? சொல்லுங்க. நித்திய ஜீவனை பெறுவதற்காக. அப்ப நித்திய அந்த ஜீவனை இழந்து போன என்ன செய்யறது? மனுஷன் உலகம் எல்லாம் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை, ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப ஏன் இதை நாம் சிந்திப்பதில்லை? சும்மா மாமிச இச்சையின்படி வேதத்தை வாசிக்கிறது, மாமிச இச்சையின்படி ஜெபம் பண்றது, மாமிச இச்சையின்படி பிரசங்கம் பண்றது, மனசும் மாமிசமும் சொல்றது செய்யறது, ஆனா தேவன் சொல்றது செய்யறது. ஒரு கண்ணத்துல அறைந்தால் மறு கண்ணத்தை திருப்பி கொடு, செய்வோமா? செய்வோமான்னு கேட்கிறேன். யாரை நீங்கள் சிநேகிக்கிறீர்கள்? ஸ்பிரிச்சுவல் ஸ்டைல் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஸ்டைல் என்ன தெரியுமா? திருப்பி அடிக்கிறது இல்ல, அடி வாங்குறது. கவனிக்கிறீங்களா? விட்டு கொடுக்கிறது, அதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டைல். ஆனா இன்னைக்கு அபிஷேகம் பெற்று இருக்கிறோம், வரங்கள் வல்லமையில பெற்று ஊழியம் செய்யறோம். மாமிசத்துல சகிக்க முடியுதா? ஏதாவது பிரச்சனை வந்தா, ஏதாவது போராட்டம் வந்தா சகிக்க முடியாது. ஏன்னா நாம பிறந்தது வளர்ந்ததெல்லாம் தொட்டில தானே, தொட்டில தாளாட்டு பாடிக்கிட்டே தானே வளர்க்கப்படுதும். என்ன அவ ஒரு காய்ச்சல் வந்தா, ஒரு சளி வந்தா தாங்க முடியுமா? அந்த தொட்டில வச்சு ஆட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு குழந்தை விசுவாசிக்கு அது கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும். உள்ள வைக்கணும், எலும்ப வைக்கணும், குத்தணும், அடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும். ஒரு ராணுவ வீரனாய், ஒரு ராணுவ வீராங்கனையா மாற்றணும். அப்பதானே அவங்க யுத்தம் செய்ய முடியும். உலகத்துல யுத்தம் இருக்கா இல்லையா? பிசாசு என்று ஒருவன் இருக்கிறானா இல்லையா? அவனோடு நாங்கள் போராட வேண்டி இருக்கா இல்லையா? பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா சரி வருமா? பயப்படாதே, உன்னோடு இருக்கிறது உண்மைதான். எப்படி இருப்பார்? நீ ஆண்டவரோடு இருக்கணும். திங்க குட்டிகள் தாட்சி அந்த பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப ஏன் குறைபடுது? வசனம் என்ன சொல்லுது? தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லுது. அப்ப ஏன் நமக்கு குறைவு இருக்கு?
யோசித்து பாருங்கள். மத்தேயு யோவான் 6:33 இதனுடைய முழு அர்த்தம் என்ன? அதனுடைய முகவுரை என்ன? பொருளுரை என்ன? முடிவுரை என்ன? தெரியாது. முடிவுரையை மட்டும் வாசிச்சுட்டு ஏதோ எங்களை நாங்க சமாளிச்சுட்டு போறோம். அதை வாசிங்க. அதுல முழுமையான வசனம் என்ன? முழுமையான வசனம் என்ன சொல்லுகிறது? வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இதுக்கு என்ன வசனம் சொல்லி கொண்டிருக்கிறோம்? பிரச்சனை வந்தா உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னா சரியா வந்துருமா? இதன் முழு விவரம் என்ன சொல்லுகிறது? உபத்திரம் வரும்போது முதலாவது முகவுரையை கவனிங்க. உபத்திரம் வரும்போது நாம கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு துன்பம், துயரம், கஷ்டம், கவலை, அவமான, நிந்தை வரும்போது ஆண்டவரை மறுதலிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. பேதுரு ஈவன் ஒரு எடுத்துக்காட்டு பேதுரு. இயேசு இப்படிப்பட்ட நேரத்திலே பேதுரு மறுதலிக்கிறார். என்னத்தினால? பயத்தினால. யூதாஸ் காரியத் இயேசுவை பின்பற்றினான். ஏன் காட்டி கொடுத்தான்? பணத்தினால. அவ ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனுக்கோ இந்த வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த வாய்ப்புகள்? மறுதலித்து போகிற வாய்ப்புகள் இருக்கிறது. கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் இந்த முகவுரை சொல்ல வருகிறது. கவனிக்கிறீங்களா? அந்த முகவுரை சொல்ல வருகிற சத்தியம் அதுதான். ஆனா நாம என்னத்தை சொல்லிக் கொண்டு இந்த வசனத்தை கையாண்டு கொண்டிருக்கிறோம்? முகவுரை இல்ல, பொருளுரை இல்ல, மாறாக முடிவுரையை மட்டும் வசனத்துல, வாக்குத்தத்தம் கலண்டர்ல, வசன அட்டையில போட்டுக்கொண்டு நாம இது சரியான தவறு. நான் நிறைய பாசத்தை சொல்லி இருக்கிறேன். நான் நிறைய ஊழியக்காரத்தை சொல்லி இருக்கிறேன். நான் நிறைய சபைகள்ல இதை நான் எச்சரிக்கிறேன். ஆனா இதுக்கு கேட்க விசுவாசிக்கும் இல்லை, அந்த போதருக்கும் இதெல்லாம் தேவையில்லை. கூட்டம் வர்றதுக்காக ஏதாவது சொல்லுங்கப்பா. கூட்டம் வர்றதுக்காக மேஜிக் காட்டுங்க, இதை வித்த காட்டுனா ஓகே. அந்த மாதிரி ஊழியக்காரர்களும் நிறைய காணிக்க கொடுப்பாங்க, நிறைய கூட்டம் கூடுவாங்க, நிறைய அவங்களுக்கு கூட்டங்களுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா சத்தியம் பேசுறவங்களுக்கு பெருசா வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க பாருங்க, வாய்ப்பு இல்லாட்டி பரவாயில்ல, சத்தியத்தை தான் பேசணும். காணிக்க இல்லாட்டி பரவாயில்ல, சத்தியத்தை தான் பேசணும். கூட்டம் இல்லாட்டி பரவாயில்ல, சத்தியத்தை தான் பேசணும். ஏன்னா முடிவுல போய் நரகத்துக்கு போக கூடாதே. ஹலோ, கேக்குதா உங்களுக்கு? பிரைஸ் லார்ட். எங்களுக்கு முடிவு தானே முக்கியம். நான் எப்படியும் ஆரம்பிக்கலாம், ஆனா முடிவு தானே முக்கியம். யோசித்து பாருங்கள். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்ற அந்த வார்த்தையை கேட்கணுமா இல்லையா? தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை திரட்டினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று போய் அங்கேயும் கெஞ்சினா மட்டும் ஆண்டவர் வான்னு சொல்லுவாரா? இல்ல. அக்கிரமை செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த பைபிள் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு? இதை கவனிக்கிறீங்களா? ஆராதனை செய்தி என்ன? உபவாசத்தின் செய்தி என்ன? இரவு விழிப்பு ஜெபத்தினுடைய செய்தி என்ன? எல்லாம் மாம்சத்தை சார்ந்தே இருக்கிறது. ஆவிக்குரிய விஷயங்களை சார்ந்து மக்களை உருவாக்கி அவங்களை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும் என்ற அந்த செய்தி உருவாக்கப்படுற வித்தினால் உருவாக்கப்படுகிற ஒரு நிலை காணப்பட வேண்டுமே. ஹலோ, பிரைஸ் லார்ட், கேக்குதா? ஆமென். எதற்கு நாம இவ்வளவு பெரிய ஏன் இயேசு ஏற்றுக்கொண்டோம்? ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் சபை? எதுக்கு சபை? சபை எப்படி இருக்கணும்? சபை எப்படி இருக்கணும்? சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், சிம்பிளா சொல்றேன். ஒரு சபை எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய பார்வையில எப்படி இருக்கணும்?
வாசிங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். Thank you Jesus. 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. என்னத்துக்கு தூணும் ஆதாரம்? அந்த இதுல என்ன தூணும்? இது இந்த என்ன சொல்றது, என்ன எதுல தூண் இருக்கணும்? தூண் எது? ஒரு பில்டிங்கு தூண் தான் முக்கியமானது. ஒரு கட்டடத்துக்கு இடிந்து விழாமல் இருப்பதற்கு தூண் முக்கியமானது. அப்போ ஒரு சபை எந்த தூணினால் கட்டப்பட வேண்டும்? சத்தியத்தினால் கட்டப்பட வேண்டும். சும்மா சத்தத்தினால் கட்டப்படுவதல்ல. அதுல 4 பேர் இருந்தாலும் அதுதான் த பியூர் சர்ச், அதான் ரியல் சர்ச். 4 பேர் இருந்தா கூட பரவாயில்ல. சத்தியத்தினால் கட்டப்படுவதே சபை. செத்த சிங்கத்தை பார்க்கிறோம், உயிருள்ள நாய் வாசியா. அந்த வசனத்தினுடைய விவரம் தெரியுமா உங்களுக்கு? பிரசங்கில சொல்லப்படுகிறது. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. செத்து போன 1000 சிங்கத்தை வைத்துக் கொண்டு நான் 1000 சிங்கம் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை விட ஒரு 2 உயிரோடு இருக்கிற நாய் வச்சிருக்கிறதா மேன்மையா? செத்து போன செத்தவனை அடக்கம் பண்ணட்டும் என்று ஏன் சொன்னார்? பெட்டியை தூக்குறவனும் செத்து போனான், பெட்டியில படுத்திருக்கவனும் செத்து போனான். செத்தவன் அடக்கம் பண்ணட்டும். அப்படி என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த பைபிள் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு? அதனால அர்த்தம் என்ன? ஆத்துமா செத்து போச்சு. ஏன் செத்து போச்சுது? ஆகாரம் இல்ல, அவள் வித்தினால் உருவாக்கப்படவில்லை, ஜீவன் இல்ல, உயிர் இல்ல. பிரியமானவர்களே, கவனத்தில் கொள்ளுங்க. எவ்வளவு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சரித்திரத்தை சொல்லி சொல்லி காலத்தை வீணாக்குறது, உண்மை சத்தியம் இல்லாத பொய்யை சொல்லி, சத்தியத்துக்கு எதிர் சொல் பொய்யை சொல்லி காலத்தையும் நேரத்தையும் 15 வருஷம் போச்சுது, 30 வருஷம் போயிட்டுது, 50 வருஷம் போயிட்டுது. எவ்வளவு வருஷம் வாழ போறோம்? முடிவு என்ன ஆக போகுது? முடிவுல எங்க போகணும்? என்ன பொறுத்த மட்டும், நான் ஒரு நாள் இந்தியாவில் புதுக்கோட்டை என்ற இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வந்து, நான் பாஸ்டர், அந்த பாஸ்டர், அந்த மூப்பர் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அந்த மூப்பர் எனக்கு சொன்னார், பாஸ்டர், எனக்கு சரியான வாஞ்சை ஊழியம் செய்வதற்கு, ஆனா சும்மா சாதாரண ஊழியம் எல்லாம் செய்யக்கூடாது, பிசாசு திறந்தணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், இப்படி அற்புதங்கள்லாம் செய்தாதான் பாஸ்டர் நிறைய பேர் ஆத்தும ஆதாயம் பண்ணலான்னு சொன்னார். நான் அந்த பிரதருக்கு சொன்ன சத்தியத்துல கடைசியா கேட்டேன், இப்ப என்ன செய்ய என்ன ஊழியம் செய்யலான்னு பாக்குறீங்கன்னு நான் அட்வைஸ் வேதத்தின்னு பண்ணின பிறகு, ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம், பரலவும் போதும் வேண்டாம், எனக்கு பேயும் ஓட வேண்டாம், அற்புதமும் வேணாம், தீர்க்க தரிசனம் வேணாம், எனக்கு இயேசு போதும், பரலவும் போதும். அப்ப இன்றைக்கு சத்தியம் எதுல கட்டப்படணும் சொல்லுங்க? தூண் எங்க போடணும்? தூண் எதுவா இருக்கணும்? வார்த்தை, சத்தியம் இருக்கணும் சபையில. சத்தியம் இருந்தாதான் அது சபை. ஏன்னா பேதுரு சொல்ற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள. சும்மா வசனத்தை சொல்லி ஜெபிக்க மட்டும்தான் நமக்கு தெரியும், ஆனா இதனுடைய அர்த்தங்கள் தெரியாது. இந்த வசனத்தை சொல்லுவோம், சபைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா சொல்லுவோம். ஹலோ, பேசலா? என்ன மஞ்சுளா சிஸ்டர் சொல்ல போறீங்களா? இல்ல பாஸ், இல்ல. ஓகே, சரி. இப்ப கவனிங்க. அப்ப சும்மா வசனத்தை சொல்லி சும்மா வெட்டி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கல் என்பது என்ன? எந்த கல்லுல சபையை கட்டுறேன்னு சொன்னா சொல்லுங்க. கல் என்றால் என்ன?
தேவனுடைய வார்த்தை. வார்த்தை தான் கல்லு. அப்ப அங்கேயும் அதான் சொல்லுது. அப்ப தேவனுடைய வார்த்தையில வார்த்தையாகிய கல்லு, மூளைக்கல்லாகிய கிறிஸ்து. அப்படித்தானே? சரி, ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். அடுத்து நாம் மீண்டும் அடுத்த தொடர்ச்சியிலே பார்ப்போம். ஓகே, வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 6:46. எது கல்? இந்த கல்லின் மேல் நான் கட்டுகிறேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? சபையை கட்டுகிறேன். ரைட், வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 6:46. என்னை ஆண்டவரே நீங்கள் சொல்லி நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அஸ்திவாரம் போடணும். கன்மலை என்றா என்ன? தேவனுடைய வார்த்தை. சும்மா சும்மா அற்புதமும் அடையாளங்களும் தீர்க்கதரிசனமா அஸ்திபாரம். சொல்லுங்க, எதுல போடப்படணும்? அது நடக்கும். இங்க பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுகளுக்குள்ள எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் இன்றைக்கு உண்மையா இந்தியா ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு இங்க கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு டிக்கெட், விசா எல்லாம் சேர்த்து எனக்கு 1 லட்சம் வேணும். இலங்கை பணம் 1 லட்சம் வேணும். என்னட்ட பணம் இல்லை. ஆனா நான் சத்தியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன். எனக்கு இந்த பணத்துக்கு எங்க போறேன்னு தெரியல. ஆனாலும் எனக்கு தெரியும் தேவன் சந்திப்பாருன்னு. இந்த சந்தித்த நான் இந்தியா ஊழியத்துல இன்னைக்கு இந்தியாவில நிற்கிறேன். கவனிக்கிறீங்களா? ஹலோ, நான் சொல்ல வருகிறது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடினால் நம்முடைய தேவல் சந்திக்கப்படும் என்பதை சொல்ல வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். கேக்குதா உங்களுக்கு? ஆமென். அப்ப நாம் வார்த்தைக்குள்ள இருப்போம் என்றால் வார்த்தையாகிய தேவன் நம்மை வாழ வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வாழ்க்கைக்காக நாம் உலகத்தை நாடி உலக காரியங்களை நாடி போக வேண்டாம். வாழ வைத்த தேவனை நாடி போவோம். அவருடைய வார்த்தையை நம்புவோம். அவருடைய வார்த்தைக்குள்ள இருப்போம். பேயும் ஓடும், அற்புதமும் நடக்கும், பணமும் சந்திக்கப்படும், சுகமும் கிடைக்கும். கவனிக்கிறீங்களா? இதை விட்டு பொய்யையே நம்ப வேண்டும். பொய் தீர்க்கதரிசனத்து பின்னாலே போக வேண்டும். வஞ்சிக்கிற ஆவிக்கு பின்னாலே எதற்கு போக வேண்டும்? அற்ப சொற்ப இந்த உலக காரியத்துக்காக எதற்கு சத்தியத்தை காட்டி கொடுக்க வேண்டும்? இதைத்தானே அவன் செய்தான். யார்? யூதாஸ். பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்தானே. இன்னைக்கு எத்தனை யூதாஸ்மார் இருக்கிறார்கள் சபையில? பணத்துக்கு பின்னால போறவங்க, அற்புத அடையாளங்களுக்கு பின்னால போறவங்க. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரொசான் பாஸ்டர் இல்ல போல இருக்கு, அப்படித்தானே? இந்த வேளையில நாம் ஜெபம் பண்ண போகிறோம். பாஸ்டர் சந்தோஷ் அவர்கள் இருக்கிறார்கள். பாஸ்டர் நீங்கள் வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து